வியர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா குட்டீஸோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. காலையிலே நம்மளும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு தம்பிங்களையும் குளிக்க வச்சுட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து அப்படியே அத்தை ரூம்ல போட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. அத்தை காலையில சீக்கிரமா எழுந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சிக்கன் கிரேவி, ரசம், குழம்பு எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அத்தை ரசம் ரெடி பண்றதுக்கு ஜீரகத்துக்கு பதிலாக ஓமத்தை போட்டு இடிச்சிட்டாங்க. அதை சொல்லி சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காமெடியா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஒரு 12 மணிக்கு மேலதான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியில வச்சுதான் ரெடி பண்ணோம். சிலிண்டர்ல வச்சு ரெடி பண்ணோம்னா கேஸ் சீக்கிரம் காலி ஆயிடும் அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால வெளியில ஒரு 4 கல்ல வச்சு விறகெல்லாம் வச்சு சூப்பரா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணியை தம் போட்டு விட்டுட்டு முட்டை மட்டும் வேக வச்சிருந்தாங்க. அதை அப்படியே உரிச்சு வச்சுட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் ஹஸ்பண்டும் தம்பி பார்த்துட்டு இருந்தாங்களா, அது அப்படியே நம்மளும் போய் ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்மளும் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ் புதுசா எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபிட்டிங் கொஞ்சம் லூஸா தான் இருந்துச்சு, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே தம்பிங்களையும் ரெடி பண்ணி விட்டாச்சு. அம்மா, தங்கச்சி, பாப்பா எல்லாருமே வந்திருந்தாங்களா. எல்லாருமே சேர்ந்து சூப்பரா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். தம்பிங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தானுங்க. இன்னைக்கு எங்க பர்த்டேன்னு எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். சின்ன பிள்ளைல நாங்க எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அவனுங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே எல்லாருக்கும் சாப்பாடு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணி அவ்வளோ சூப்பரா வந்துருந்துச்சு. எல்லாருக்கும் அத்தை பரிமாறிட்டு இருந்தாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் வெளியில போய் நின்று பாப்பா தம்பிங்களெல்லாம் வச்சு குட்டி குட்டியா போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.